أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை பற்றிய குறிப்பில் இன்றும் மேற்கொண்டு சில விவரங்களை எடுத்துக் கூறுவேன். சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு இச்சம்பவத்தை எடுத்துக் கூறியுள்ளார்கள். அன்னார் எழுதுகிறார்கள், ஒப்பந்தங்களில் சில ஓட்டைகளும் இருந்து விடுவதுண்டு. அவை சில சமயங்களில் மிகவும் முக்கியமான விளைவுகளுக்கும் காரணமாக அமைந்து விடுகின்றன. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையிலும் ஒரு குறைபாடு இருந்தது. அது என்னவென்றால், அதில் முஸ்லிம் ஆண்கள் திரும்பிச் செல்வது குறித்து தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களுடன் வந்து சேர்கின்ற மக்கத்து பெண்களை பற்றிய எவ்வித குறிப்பும் அதில் இடம்பெறவில்லை. ஆகவே வெகு விரைவிலேயே எவ்வாறான சூழ்நிலை உருவானது என்றால், மக்கத்து காஃபிர்கள் மீது இந்த குறைபாடு தெளிவாக வெளிப்பட்டுவிட்டது. இந்த ஒப்பந்தம் ஏற்பட்டு கொஞ்ச காலம்தான் கடந்திருக்கும். மக்காவில் இருந்து சில முஸ்லிம் பெண்கள் காஃபிர்களின் கையிலிருந்து தப்பி மதினா வந்தடைந்து விட்டார்கள். அவர்களில் முதலாவதாக உம்மு குல்சூம் அவர்கள் வந்தடைந்தார்கள். இவர்கள் மக்காவை சார்ந்த வஃபாத் ஆகியிருந்த உக்பா பின் அபி முஅய்யித் என்னும் ஒரு முஷ்ரிக் தலைவரின் மகள் ஆவார்கள். மேலும் இவர்கள் தம் தாய்வழி முறைப்படி ஹசரத் உஸ்மான் பின் அஃபான் அவர்களின் சகோதரியாகவும் இருந்தார்கள். உம்மு குல்சூம் அவர்கள் மிக துணிச்சலுடன் நடந்தே மதினா வந்தடைந்து விட்டார்கள். இவ்வளோ நீண்ட பயணத்தை அப்பெண்மணி நடந்தே கடந்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜராகி தாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் அவர்களுக்கு பின்னாலேயே அவர்களின் இரு நெருங்கிய உறவினர்களும் அவர்களை பிடிப்பதற்காக வந்து சேர்ந்தார்கள். அப்பெண்மணியை திரும்ப அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அவர்களின் வாதம் என்னவாக இருந்தது என்றால், உடன்படிக்கையில் ஆண்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் உண்மையில் அந்த உடன்படிக்கை பொதுவானதாக உள்ளது. ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் பொதுவானதாகும் என்றார்கள். ஆனால் உம்மு குல்சூம் அவர்களின் வாதம் என்னவாக இருந்தது என்றால், உடன்படிக்கையில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்கள் மட்டுமின்றி பெண் என்பவள் ஒரு பலவீனமான படைப்பு ஆவாள். ஆண்களுக்கு எதிரில் அவளை பார்க்கும்போது அவள் கீழ்ப்படிந்த நிலையில் இருக்கிறாள். ஆகவே தம்மை திருப்பி அனுப்பிவிடுவது என்பது ஆன்மீக மரணத்தின் வாய்க்குள் தள்ளிவிடுவதற்கும் இஸ்லாத்தை விட்டு இழப்பிற்குரியவளாக ஆக்குவதற்கும் சமமாகும் என்று பெண்களின் விவகாரத்தில் விதிவிலக்கான தம் வாதத்தை எடுத்து வைத்தார்கள். ஆகவே அந்த உடன்படிக்கையில் பெண்களை விதிவிலக்காக கருதுவது என்பது உடன்படிக்கைக்கு முற்றிலும் உட்பட்டது மட்டுமின்றி அறிவுபூர்வமாகவும் நீதியின் அடிப்படையிலும் அவசியமானதாக இருந்தது. ஆகவே நியாயமான முறையிலும் நீதியின் அடிப்படையிலும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு குல்சூம் அவர்களுக்கு சாதகமாக தீர்ப்பை கூறினார்கள். அவர்களின் உறவினர்களை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். இறைவனும் அன்னாருடைய தீர்ப்புக்கு ஆதரவு வழங்கினான். அந்நாட்களில் ஒரு திருக்குர்ஆன் வசனம் இறங்கியது. அதன் பொருள் என்னவென்றால், ஒரு பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக வாதம் செய்தவாறு மதீனாவுக்கு வந்தால் அவளை நன்கு பரிசோதித்து பாருங்கள். அவள் நல்லியல்பு கொண்டவள் என்றால், களப்பற்றவளாக நிரூபணமானால் அவளை காஃபிர்களின் பக்கம் ஒருபோதும் அனுப்பி வைக்க வேண்டாம். ஆனால் அவள் மனம் முடித்தவளாக இருந்தால் அவளுடைய மகரை அவளின் முஷ்ரிக் கணவனுக்கு கண்டிப்பாக செலுத்திவிடுங்கள். அதற்கு பிறகு மக்காவை விட்டு வெளியேறி ஒரு பெண் மதீனாவை வந்தடையும் போதெல்லாம் அவள் நன்கு பரிசோதிக்கப்படுவாள். அவளுடைய எண்ணம், களப்பற்ற தன்மை ஆகியவை நன்கு பரிசோதிக்கப்பட்டு வந்தது. எந்த பெண்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும் தூயவர்களாகவும் நிரூபணமானார்களோ, மேலும் அவர்களுடைய ஹிஜ்ரத்தில் எவ்வித உலக ஆசையோ அல்லது தன்னலமோ குறிக்கோளாக இல்லாமல் இருப்பது தெரிய வந்தால் அந்த பெண் மதீனாவிலேயே வைக்கப்பட்டார். அவள் திருமணம் முடித்தவராக இருக்கும் பட்சத்தில் அவளுடைய மகர் அவளுடைய கணவனுக்கு திரும்பி அனுப்பி வைக்கப்பட்டு வந்தது.
அதற்கு பிறகு அந்த பெண்களுக்கு முஸ்லிம்களை திருமணம் செய்வதில் எவ்வித தடையும் இல்லாமல் இருந்தது. உடன்படிக்கையின் நிபந்தனையுடன் சம்பந்தப்பட்ட இன்னொரு சம்பவத்தை பற்றிய குறிப்பும் காண கிடைக்கிறது. ஹஸ்ரத் அபூ பசீர் அவர்களின் சம்பவம் ஆகும். அதனுடைய விபரத்தில் இவ்வாறு வருகிறது. ஹுதைபியா உடன்படிக்கையில் இருந்த ஒரு நிபந்தனை என்னவென்றால், குறைஷியர்களில் ஒருவர் முஸ்லீமாகி மதினாவுக்கு வந்துவிட்டால் மதினா மக்கள் அவருக்கு புகலிடம் கொடுக்க மாட்டார்கள், திருப்பி அனுப்பி விடுவார்கள். ஆனால் ஒரு முஸ்லீம் இஸ்லாத்தை விட்டு விலகி மக்காவை நோக்கி சென்றால் மக்காவாசிகள் அவரை திரும்ப அனுப்ப மாட்டார்கள் என்பதாகும். வெளிப்படையில் இந்த நிபந்தனை முஸ்லிம்களுக்கு அவமதிப்பாக கருதப்பட்டது. இதனால் பல முஸ்லிம்களின் உள்ளம் கவலையடைந்திருந்தது. எந்த அளவுக்கென்றால், அந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின் காரணமாக நாம் நம் உரிமையை விட்டுக் கொடுக்கிறோம் என மக்களுடைய உள்ளங்கள் எரிந்து கொண்டிருந்தன. எந்த அளவுக்கென்றால், அந்த சூழ்நிலையில் எடுக்கப்பட்ட அந்த முடிவின் காரணமாக நாம் நம் உரிமையை விட்டுக் கொடுக்கிறோம் என மக்களுடைய உள்ளங்கள் எரிந்து கொண்டிருந்த போது, ஹசரத் உமர் அவர்களைப் போன்ற மகத்துவமிக்க புரியும் திறன் கொண்ட சஹாபியும் கூட கோபமும் நிம்மதியின்மையும் அடைந்தார்கள். ஆனால் வெகு விரைவிலேயே சூழ்நிலை எப்படி மாறியது என்றால், அந்த நிபந்தனை குறைஷியர்களுக்கு பலவீனத்தையும் முஸ்லிம்களுக்கு வலிமையும் தருவதற்கு காரணமாக அமைந்தது. ஏனென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலேயே கூறிவிட்டார்கள். அதாவது, ஒரு முஸ்லிம் வெறுப்படைந்து மதீனாவை விட்டு செல்கிறார் என்றால் அவர் அசுத்தமான ஓர் அங்கமாவார். முனாஃபிக்காக இருக்கக்கூடியவரோ அல்லது எவர்களின் உள்ளத்தில் கோணல் தன்மை இருந்ததோ அவர்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பிறகு விலகிவிடுவார்கள். அவர்களே முர்த்தது ஆனார்கள். ஆகவே யாராவது செல்கிறார் என்றால் அவர் சென்று கொள்ளட்டும். அவரை மதீனாவுக்கு அழைத்து வர வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. ஏனென்றால் அவர் அசுத்தமான ஒரு அங்கமாவார். அவர் துண்டிக்கப்படுவதே சிறந்தது என்று அன்னார் கூறிவிட்டார்கள். ஆனால் ஒருவர் உண்மையான உள்ளத்துடன் முஸ்லிமாகி மக்காவில் இருந்து வெளியேறினார் என்றால் அவருக்கு மதீனாவில் இடம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அவர் எங்கிருந்தாலும் இஸ்லாத்தை பலப்படுத்துவதற்கு காரணியாக அமைவார். இறுதியில் அல்லாஹ் அவருக்கென்று ஏதேனும் ஒரு வழியை திறந்து கொடுப்பான் என்றார்கள். இந்த கண்ணோட்டம் வெகு விரைவிலேயே தம் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்தியது. ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து அதிக காலம் கூட ஆகியிருக்காது. அபூ பசீர் உத்பா பின் உசைது சக்ஃபி என்ற மக்காவாசி. இவர் பனு ஜுஹ்ரா என்ற கோத்திரத்தின் நட்பு கோத்திரத்தை சார்ந்தவராக இருந்தார். இவர் முஸ்லீமாகி மக்காவாசிகளின் காவலில் இருந்து தப்பித்து மதீனா வந்தடைந்தார். குறைஷியர்கள் அவரை பிடித்து வர அவருக்கு பின்னால் இருவரை அனுப்பி வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அபூ பசீர் உடன்படிக்கையின் நிபந்தனைக்கேற்ப அம்மக்களுடைய கையில் அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ பசீரை அழைத்து திரும்பிச் செல்லுமாறு கட்டளையிட்டார்கள். அபூ பசீர் ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தார். கூக்குரலிட்டார், நான் முஸ்லீமாவேன். இவர்கள் மக்காவில் எனக்கு நெருக்கடி கொடுப்பார்கள். இஸ்லாத்தை விட்டு விலகுவதற்காக என் மீது கடுமை காட்டுவார்கள் என்று கூறினார். உடன்படிக்கையின் காரணமாக நாம் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றோம். உங்களை இங்கு வைத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் இறை விருப்பத்திற்காக பொறுமையை மேற்கொண்டால் இறைவன் உங்களுக்கென்று ஏதேனும் வழியை திறப்பான். ஆனால் நாங்கள் நிர்பந்தத்திற்கு ஆளாகி இருக்கிறோம். எவ்வகையிலும் நாம் உடன்படிக்கையை மீற முடியாது என்று அன்னார் கூறிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தை எந்த அளவு பேணி வந்தார்கள் என்று பாருங்கள். ஒன்றும் செய்ய இயலாத அபூ பசீர் அம்மக்களுடன் திரும்பிச் சென்றார். மக்கா சென்றடைந்த பிறகு தம் மீது பலவிதமான அக்கிரமங்கள் செய்யப்படுமே என்றும் இஸ்லாம் எனும் அருளை மறைத்து வைக்க வேண்டியது வருமே, எந்த அளவுக்கென்றால் பலவந்தத்தின் காரணமாகவும் கடுமையின் காரணமாகவும் அதை கை கழுவ வேண்டியது வந்தாலும் வரலாம் என்றும் அவர் நடுங்கிக் கொண்டிருந்தார். ஆகவே அந்த குழு மதீனாவில் இருந்து சில மைல் தூரத்தில் மக்கா செல்லக்கூடிய வழியில் இருந்த ஜுல் ஹுலைஃபா என்ற இடத்தை அடைந்தபோது அபூ பசீர் அவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து அந்த குழுவின் தலைவனாக இருந்தவனை கொன்றுவிட்டார்கள். இன்னொருவனையும் கொல்ல நெருங்கி விட்டிருந்தார்கள். ஆனால் அவன் தம் உயிரை காப்பாற்றிக் கொண்டு எப்படி தப்பித்தான் என்றால், அபூ பசீருக்கு முன்பே மதீனா சென்றடைந்து விட்டான். அவனுக்கு பின்னாலேயே அபூ பசீர் அவர்களும் மதீனா சென்றடைந்தார்கள். அவன் மதீனா சென்றடைந்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலில் இருந்தார்கள். அச்சமுற்ற அவனுடைய நிலையை கண்டபோது இவருக்கு பெரும் பயம் தொற்றிக் கொண்டுள்ளது என்று கூறினார்கள். அப்போது அவன் நடுங்கியவாறு அன்னாரிடம், என்னுடைய கூட்டாளி கொல்லப்பட்டு விட்டார், நானும் மரணத்தின் வாயில் நிற்கிறேன் என்றான். அன்னார் அவனிடமிருந்து சம்பவத்தை கேட்டறிந்து ஆறுதல் வழங்கினார்கள். அப்போது அபூ பசீரும் கையில் வாளேந்தியவாறு அங்கு வந்தடைந்தார். வந்தவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, தாங்கள் என்னை குறைஷியர்களின் கையில் ஒப்படைத்து விட்டீர்கள். தங்களுடைய பொறுப்பு முடிந்துவிட்டது. ஆனால் இறைவன் அநியாயக்கார சமுதாயத்தில் இருந்து எனக்கு இரட்சிப்பை வழங்கியிருக்கிறான்.
இப்போது என்னை குறித்து தங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது என்று கூறியபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைலு உம்மிஹி மிஸ் ஆர ஹர்பின் லவ் கான லஹு அஹது என்று கூறினார்கள். அதாவது இவரின் தாய்க்கு கேடு உண்டாகட்டும் என்றார்கள். இது அரபி சொல் வழக்காகும். இது நேரடி பொருள் கொள்ளப்படாது. மாறாக ஒருவரை ஏசுவதற்காகவோ அல்லது வியப்பை வெளிப்படுத்துவதற்காகவோ அல்லது கோபத்தை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பத்திலோ கூறப்படும் வாக்கியமாகும். இவர் போர் நெருப்பை மூட்டுகிறாரே, யாராவது இவருக்கு புரிய வையுங்களேன் என்று கூறினார்கள். அன்னார் இதை கூறியபோது அபூ பஸீர் புரிந்து கொண்டார். எவ்வாறாயினும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தத்தின் காரணமாக திரும்பிச் செல்லுமாறு கூறுவார்கள் என்று புரிந்து கொண்டார்கள். இதை குறித்து புகாரில் வரும் சொற்கள் என்னவென்றால், ஃபலம்மா சமிய தாலிக அரஃப அன்னஹு சயருத்துஹு இலைஹிம். அதாவது அபூ பஸீர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்களை கேட்டபோது அன்னார் தம்மை இப்பொழுது மறுபடியும் மக்காவாசிகளிடம் திருப்பி அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று புரிந்து கொண்டார். ஆகவே அவர் ஒளிந்து மறைந்து அங்கிருந்து புறப்பட்டார். மக்காவில் அவருடைய ஆன்மீக மற்றும் பௌதீக மரணம் இரண்டும் தென்பட்டது. ஆகவே அவர் மக்காவுக்கு செல்லாமல் செங்கடல் பகுதியை விட்டு விலகி சீஃபுல் பஹ்ரைன் சென்றடைந்தார். அபூ பஸீர் தனியாக ஒரு புகலிடத்தை உருவாக்கி கொண்டார் என்று மக்காவில் இருந்த மறைமுகமாக முஸ்லிமாகியிருந்த மக்களுக்கும் பலவீனமான முஸ்லிம்களுக்கும் தெரிய வந்தபோது அவர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மக்காவில் இருந்து வெளியேறி சீஃபுல் பஹ்ரை வந்தடைந்தார்கள். அவ்வாறு வந்தவர்களில் மக்கத்து தலைவர்கள் ஒருவரான சுஹைல் பின் அம்ர் அவர்களின் மகன் அபூ ஜந்தலும் ஒருவராவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியாவிலிருந்து அவரை திரும்ப அனுப்பியிருந்தார்கள். அவரை பற்றிய குறிப்பு கடந்த குத்பாவில் கூறப்பட்டது. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மக்களுடைய எண்ணிக்கை 70ஐ நெருங்கி இருந்தது. சில அறிவிப்புகளின் அடிப்படையில் 300 வரை ஆகியிருந்தது. இவ்வாறு மதீனாவை தவிர இன்னொரு இஸ்லாமிய அரசும் உருவாகியிருந்தது. அது மார்க்க ரீதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உட்பட்டிருந்தது. ஆனால் அரசியல் ரீதியாக தனிப்பட்டதாகவும் சுதந்திரமானதாகவும் இருந்தது. ஒருபுறம் ஹிஜாஸின் எல்லைக்குட்பட்ட பகுதியில் தனியாக சுதந்திரமாக ஓர் அரசமைப்பு இருப்பது குறைஷியர்களுக்கு ஆபத்தாக இருந்தது. இன்னொரு புறம் சீஃபுல் பஹ்ரில் இருந்த முஹாஜிர்கள் மக்கத்து குறைஷியர்களால் கடும் காயமடைந்தவர்களாக இருந்தார்கள். ஆகவே அதிக காலம் கூட கடந்திருக்காது. ஆரம்ப காலத்தில் மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுக்கும் மக்கத்து குறைஷியர்களுக்கும் இடையில் தொடர்பு எவ்வாறு ஆனதோ ஏறக்குறைய அதேபோன்று சீஃபுல் பஹ்ருடைய முஹாஜிர்களுக்கும் மக்கத்து குறைஷியர்களுக்கும் இடையில் உருவாகிவிட்டது. மதினாவிலிருந்து சிரியா செல்லக்கூடிய பாதைக்கு மிகவும் அருகில் சீஃபுல் பஹ்ர் இருந்தது. ஆகவே குறைஷிய குழுக்களுடன் அந்த முஹாஜிர்களுக்கு மோதல் ஏற்பட ஆரம்பித்தது. இந்த புதிய போர் குறைஷியர்களுக்கு பெரும் அபாயத்தை உருவாக்கியது. முதல் விஷயம் என்னவென்றால், ஏற்கனவே நடந்து முடிந்திருந்த போரின் காரணமாக குறைஷியர்கள் பலவீனம் அடைந்திருந்தார்கள். இரண்டாவது விஷயம் என்னவென்றால், முன்பை காட்டிலும் இப்போது அவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்திருந்தது. இப்போது இவர்களுக்கு எதிரில் சீஃபுல் பஹரில் இருந்த இஸ்லாமிய அரசின் தலைமை அபூ பஸீர் மற்றும் அபூ ஜந்தல் போன்ற உயிரை தியாகம் செய்ய தயாராக இருந்தவர்களின் வசம் இருந்தது. அவர்களிடத்தில் ஈமானின் புத்தம் புதிய உத்வேகமும் அவர்கள் மீது கடந்த காலத்தில் செய்யப்பட்டிருந்த அநீதியின் கசப்பான நினைவுகள் ஆகியவற்றின் காரணமாகவும் எந்த ஒரு மோதலை பற்றியும் அஞ்சாத ஆற்றல்களால் அவர்கள் நிரம்பியிருந்தார்கள். இதன் விளைவாக கொஞ்ச காலத்திலேயே குறைஷியர்கள் துணிவிழந்து விட்டார்கள். மேலும் அபூ பஸீர் அவர்களுடைய குழுவின் தாக்குதல்களின் காரணமாக நெருக்கடிக்கு ஆளாகி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் தூதுவரை அனுப்பி கோரிக்கை வைத்தார்கள். அன்னாரிடம் தம் உறவு முறையை நினைவூட்டி சீஃபுல் பஹ்ரில் இருக்கும் முஹாஜிர்களை மதினாவுக்கு அழைத்து அவர்களை தம் ஆட்சியுடன் இணைத்து கொள்ளுமாறு வேண்டுகோள் வைத்தார்கள். அத்துடன் மக்காவிலிருந்து தப்பி மதினாவுக்கு வரக்கூடிய புதிய முஸ்லிம்களுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடாது என்று எழுதப்பட்டிருந்த ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் நிபந்தனையை அவர்களே ரத்து செய்துவிட்டார்கள். அந்த மக்களை உங்களிடம் வைத்துக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். குறைஷியர்கள் மனமுவந்து அந்த உடன்படிக்கையில் திருத்தம் செய்துள்ளார்கள். ஆகவே நீங்கள் இப்போது மதீனா வந்துவிட வேண்டும் என்று அபூ பஸீர் மற்றும் அபூ ஜந்தல் ஆகியோருக்கு ஒரு கடிதம் மூலமாக அன்னார் செய்தி அனுப்பினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூதுவர் அங்கு சென்றபோது அபூ பஸீர் அவர்கள் உடல்நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருந்தார்கள். அவர்களின் நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது. அபூ பஸீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய கடிதத்தை மிக ஆர்வத்துடன் தம் கையில் வாங்கி வைத்துக் கொண்டார்கள். கொஞ்ச நேரத்திற்கு பிறகு அந்நிலையிலேயே உயிரை விட்டார்கள். அவர்கள் வஃபாத்தாகியிருந்தார்கள். அதற்கு பிறகு அபூ ஜந்தல் மற்றும் அவருடைய தோழர்கள் தம்முடைய துணிவான வீரமுள்ள தலைவரை சீஃபுல் பஹ்ரிலேயே அடக்கம் செய்து மகிழ்ச்சி மற்றும் துக்கம் ஆகிய இரு உணர்வுகளும் கலந்த நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள்.
துக்கம் எதற்கென்றால் அந்த சம்பவத்தின் ஹீரோவாக இருந்த அவர்களின் வீரமிகு லீடரான அபுபசீர் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க இயலாமல் வஃபாத்தாகி விட்டார்கள் என்பதால். மகிழ்ச்சி எதற்கென்றால் அந்த மக்கள் தம்முடைய எஜமானரின் பாதங்களை வந்தடைந்து விட்டார்கள் என்பதாலும் குறைஷியர்களின் கொலை தாக்குதல்களிலிருந்து ரட்சிப்பு பெற்று விட்டார்கள் என்பதாலும் ஆகும். முஸ்லிம் அல்லாத வரலாற்றாசிரியர்கள் வழக்கம்போல் வரலாற்றை திரித்து வளைத்து இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்து வருவதுண்டு. ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை தொடர்பாகவும் கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்களின் ஆட்சேபனைகள் காண கிடைக்கின்றன. இது தொடர்பாக ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹ்மத் சாஹிப் அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் நடந்த எந்த ஒரு முக்கிய சம்பவத்தை குறித்தும் கிறிஸ்தவ வரலாற்றாசிரியர்கள் ஆட்சேபனை இன்றி விட்டதாக கிடையாது. இந்த கோட்பாட்டின் கீழ்தான் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையும் வருகிறது. சில கூடுதல் ஆட்சேபனைகள் மற்றும் முக்கியமற்ற ஆட்சேபனைகளை தவிர்த்து நாம் பார்க்கும்போது ஹுதைபியா சமாதான உடன்படிக்கை தொடர்பாக கிறிஸ்தவ எழுத்தாளர்கள் இரு பெரும் ஆட்சேபனையை செய்துள்ளதை பார்க்க முடிகிறது. முதலாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கையின் நிபந்தனைகளிலிருந்து பெண்களை விதிவிலக்காக ஆக்கி கொண்டது ஒப்பந்தத்தின் நிபந்தனைகளின் ஒளியில் ஆகுமானது கிடையாது என்று கூறப்படுகின்றது. ஏனென்றால் ஒப்பந்தத்தின் சொற்கள் பொதுவானதாக இருந்தது. அதில் ஆண்கள் பெண்கள் அனைவரும் வருவார்கள். இரண்டாவது ஆட்சேபனை என்னவென்றால், அபூபசீர் அவர்களின் சம்பவத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கையின் ஆன்மாவை முறித்து விட்டார்கள். இன்னும் கூறுவதென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபசீரிடம் சூசகமாக, நீங்கள் மக்காவுக்கு திரும்பிச் செல்லாமல் ஒரு தனி கூட்டத்தை உருவாக்கி செயல்படுமாறு வழிகாட்டினார்கள். இது அந்த ஒப்பந்தத்திற்கு மாற்றமானதாகும் என்று கூறப்படுகின்றது. இந்த ஆட்சேபனைகளுக்கான பதில் தொடர்பாக நினைவில் வைக்க வேண்டிய முதல் விஷயம் என்னவென்றால், இந்த உடன்படிக்கை மக்கத்து குறைஷியர்களுடன் செய்யப்பட்டிருந்தது. மக்கத்து குறைஷியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்பம் முதலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கும் போதும் கூட அவர்களின் பிரதிநிதிகள் சின்ன சின்ன விஷயங்களிலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மட்டம் தட்டி கொண்டிருந்ததை நாம் பார்த்தோம். எவ்வாறு இருப்பினும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஆட்சேபனை செய்வதும் ஏளனம் செய்வதும் அந்த சமுதாயத்தின் வழக்கமாக இருந்தது. தொலைதூரத்தில் வசிக்கின்ற அந்நிய சமுதாயமாக அவர்கள் இருக்கவில்லை. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயமாகத்தான் அவர்கள் இருந்தார்கள். அனைத்து சூழ்நிலைகளை பற்றியும் அவர்கள் முழுமையாக அறிந்திருந்தார்கள். உடன்படிக்கை குறைஷியர்களுடன் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் அந்நியர்கள் ஒன்றும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமுதாயத்து மக்கள் ஆவார்கள். ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். மிகவும் விளக்கமாக அவர்கள் நிபந்தனைகளை வகுத்தார்கள். ஆகவே ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிக்கும் என்று கூறுவது சரியல்ல. ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிக்குமா குறிக்காதா என்பது அவர்களுக்கும் தெரியும். அத்துடன் உடன்படிக்கையினுடைய நிபந்தனைகளின் அனைத்து விபரமும் அவற்றின் முழுமையான பின்னணியும் அவர்களின் கண்களுக்கு முன்னால் இருந்தது. ஆகவே எவர்களுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டதோ அவர்கள் மக்கத்து குறைஷியர்கள் ஆவார்கள். அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த நடவடிக்கை தொடர்பாக எவ்வித ஆட்சேபனையும் செய்யாதிருக்கும் போது, ஒப்பந்தத்திற்கு எதிராக இதை கருதாமல் அவர்கள் இருக்கும்போது, 1300 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்களின் பார்வையிலோ பல நுணுக்கமான விவரங்கள் மறைந்திருக்கும் போது, அத்துடன் அந்த ஒப்பந்தத்தின் பின்னணியை குறித்தும் பின்னால் வந்த இவர்களுக்கு முழுமையான அறிவும் இல்லாமல் இருக்கும்போது, இவர்களுக்கு ஆட்சேபனைக்கான உரிமை எங்கிருந்து கிடைத்தது? அந்த முஷ்ரிக்குகளே ஆட்சேபனை செய்யாத போது இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யும் இன்றைய காலத்து மேற்கத்தைய வரலாற்றாசிரியர்கள் அதை பற்றி ஆட்சேபனை செய்கிறார்கள். இது எப்படிப்பட்ட விஷயம் என்றால், வாதி சோம்பேறி, சாட்சி சுறுசுறுப்பு என்று கூறுவது போல் உள்ளது. அதாவது சம்பந்தப்பட்டவர் அக்கறை காட்டாமல் இருக்கும்போது சம்பந்தப்படாதவர் ஆர்வமாக இருப்பது போல் உள்ளது. எவர்களுடன் இந்த முழு சம்பவம் நடந்ததோ அவர்களோ இதை சரி என்று ஒப்புக்கொண்டு அமைதியாக இருந்தார்கள். ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடியவர்கள் இதை ஆரவாரம் செய்வது போல் உள்ளது. திருக்குரான், ஹதீஸ் மற்றும் அரேபிய வரலாறு ஆகியவை மக்கத்து காஃபிர்களும் அரேபியாவின் இதர காஃபிர்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் இஸ்லாத்திற்கு எதிராக செய்த ஆட்சேபனைகளால் நிரம்பி காணப்படும் போது, முஸ்லிம்கள் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டார்கள் என்று எங்குமே அதில் குறிப்பிடப்படவில்லையே. ஒரு நீண்ட காலம் வரை எவருமே இவ்வாறு ஆட்சேபனை செய்யவில்லையே. ஆட்சேபனை செய்ய வேண்டும் என்று இன்றுதான் இவர்களுக்கு தெரிய வந்ததா? அது மட்டுமின்றி இந்த பின்வரும் வலுவான சாட்சியின் மூலமாகவும் நிரூபணமாவது என்னவென்றால்,
ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரோமானிய கைசர் மன்னனுக்கு தப்லீக் கடிதம் எழுதியபோது அந்நேரத்தில் மக்கத்து தலைவரான அபு சுஃபியான் பின் ஹர்ப் அவர்களும் தற்செயலாக சிரியாவுக்கு சென்றிருந்தார். ரோமானிய பேரரசனான ஹெராக்கிளியஸ் தம் அரசவைக்கு அவரை வரவழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சில கேள்விகளை கேட்டார். அதில் ஒரு கேள்வி, சமுதாயத்தின் அந்த நபித்துவவாதி எப்போதாவது ஏதேனும் வாக்குறுதியை மீறி இருக்கிறாரா என்பதும் ஆகும். நிராகரிப்பவர்களுக்கு தலைவராகவும் இஸ்லாத்தின் கடும் எதிரியாகவும் இருந்த அபு சுஃபியான் அவர்கள் இந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது என்ன சொற்களை கூறினாரோ அதில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுதும் உடன்படிக்கையை மீறியது கிடையாது. ஆனால் இப்பொழுது நாங்கள் அவருடன் ஓர் உடன்படிக்கை செய்துள்ளோம். அந்த உடன்படிக்கையின் காலக்கெடுவுக்குள் அவர் எவ்வாறு நடந்து கொள்வார் என்று தெரியாது என்று மட்டுமே கூறினார். அபு சுஃபியான் கூறுகிறார், அந்த முழு கலந்துரையாடலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக ஹெராக்கிளியஸ் அரசனுடைய உள்ளத்தில் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த விஷயத்தை தவிர வேறு எதையும் என்னால் கூற முடியவில்லை. அபு சுஃபியான் மற்றும் ஹெராக்கிளியஸுக்கு இடையில் நிகழ்ந்த இந்த உரையாடல் ஹுதைபியா சமாதான உடன்படிக்கைக்கு பிறகு உடனே நடந்த சம்பவம் ஒன்றும் கிடையாது. மாறாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சார்பாக ஹெராக்கிளியஸ் மன்னன் பெயரில் ஒரு தப்லீக் கடிதம் ஆயத்தம் செய்யப்பட்டு அனுப்பப்படுதல், பிறகு அந்த கடிதம் ஹெராக்கிளியஸ் வரை சென்றடைதல், பிறகு ஹெராக்கிளியஸ் சார்பாக அரசவை கூட்டப்படுதல், அபு சுஃபியான் அவர்களை தேடிப்பிடித்து தம் அரசவைக்கு வரவழைத்தல் போன்ற விஷயங்களுக்கு கண்டிப்பாக போதிய காலம் எடுத்திருக்கும். ஏனென்றால் அக்காலத்தில் பயணமும் எளிதானதாக இருக்கவில்லை. இந்த இடைப்பட்ட காலத்தில் அபு பசீர் அவர்கள் மதீனாவுக்கு தப்பி ஓடி வந்தது, உம்மு குல்சூம் போன்ற முஸ்லிம் பெண்கள் மக்காவிலிருந்து தப்பி வந்து மதீனா வந்தடைந்த நிகழ்வுகளும் நடந்திருக்கக்கூடிய சாத்தியங்கள் உள்ளன. எனவேதான் அனைத்து வரலாற்றாசிரியர்களும் அபு பசீர் மற்றும் உம்மு குல்சூம் ஆகியோரின் சம்பவங்களை முன்பு நிகழ்ந்ததாகவும் ரோமானிய கைசருடைய கடித சம்பவத்தை பிறகு நிகழ்ந்ததாகவும் எடுத்துரைத்துள்ளார்கள். ஆனால் அவ்வாறிருந்தும் அபு சுஃபியான் ஹெராக்கிளியஸ் மன்னனுடைய அரசவையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக இவர் உடன்படிக்கையை மீறினார் என்ற குற்றச்சாட்டை எடுத்து வைக்க முடியவில்லை. ஆனால் ஏதாவது வாய்ப்பு கிடைத்தால் அதை விட்டுவிடக்கூடாது என்றும் அவர் விரும்பியதை அவருடைய சொற்கள் வெளிப்படுத்துகின்றன. ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய மதிப்பீட்டாளர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அன்னார் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று ஆட்சேபனை செய்யும் போது அவர்கள் கொஞ்சம் கூட இரையச்சம் இல்லாமல் நடந்து கொள்கிறார்கள். இவர்கள் மீது பெரும் பரிதாபமே. பிறகு இந்த ஆட்சேபனைகளின் விளக்கத்திற்குள் நாம் செல்வோம் என்றால் அதன் பலவீனம் இன்னும் அதிகமாக வெளிப்படுவதை நாம் காண முடியும். உதாரணமாக முதல் ஆட்சேபனை என்னவென்றால், ஆணும் பெண்ணும் இருவருமே அந்த உடன்படிக்கையின் சொற்களுக்கு உட்பட்டவர்கள் என்றும், ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டாயப்படுத்தி பெண்களை விதிவிலக்காக ஆக்கிவிட்டார்கள் என்றும் கூறப்படுவது. ஏற்கனவே நாம் கூறியது போன்று இந்த ஆட்சேபனை முற்றிலும் தவறானதும் அடிப்படையற்றதும் ஆகும். ஏனென்றால் சரியான அறிவிப்புகளில் எடுத்துரைக்கப்பட்ட உடன்படிக்கையின் சொற்கள் மிக தெளிவாக கூறுவதென்னவென்றால், நிபந்தனையின் சொற்கள் ஆண்களை மட்டுமே குறிக்குமே என்று ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிக்காது. ஏற்கனவே நாம் கூறியது போன்று சஹீஹ் புகாரியில் உடன்படிக்கையின் சொற்கள் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. அதில் வருகிறது, லா யதீக மின்னா ரஜுல் வயின் கான அலா தீனிக இல்லா ரதத்தஹு இலைனா. அதாவது எங்களில் இருந்து எந்த ஓர் ஆணும் உங்களிடம் வந்தாலும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் நீங்கள் அவரை எங்கள் பக்கம் திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும். இவ்வாறு தெளிவாகவும் சந்தேகத்திற்கிடமின்றியும் சொற்கள் இருந்தும் கூட உடன்படிக்கையில் எழுதப்பட்ட சொல் ஆண் பெண் இருவரையும் குறிக்கும் என்று ஆட்சேபனை செய்வது அநீதி மட்டுமின்றி மிகவும் அதிகபட்ச மோசடியும் ஆகும். வரலாற்றின் சில அறிவிப்புகளில் உடன்படிக்கை வாசகத்தில் ரஜுல், அதாவது ஆண்கள் என்ற சொல் குறிப்பிடப்படவில்லை. மாறாக பொதுவான சொல்தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. அது ஆண் பெண் ஆகிய இருவரையும் குறிக்கும் என்று கூறப்படும் என்றால் இதற்கான பதில் என்னவென்றால், முதல் விஷயம், வலுவான அறிவிப்புகளுக்கே முன்னுரிமை இருப்பதாக நாம் கருதுவோம். சஹீஹான அறிவிப்புகளில் ரஜுல் ஆண்கள் என்ற சொல் வரும்போது அந்த சொல்லேயே சரியானதாக கருத வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. அது மட்டுமின்றி வரலாற்று அறிவிப்புகளில் வருகின்ற சொற்களை பார்க்கும்போது அவை நாம் எடுத்துரைத்த விளக்கத்திற்கு வலு சேர்ப்பதை நாம் காண முடிகிறது. உதாரணமாக மிக பிரபலியமான மிகவும் அறியப்படுகின்ற வரலாற்று நூலான சீரத் இப்னு ஹஷாமில் மன் அத்தா முஹம்மதன் மின் குரைஷின் பிகைரி இதனின் வலியிஹி ரத்தஹு அலேஹிம் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன. அதாவது எவர் குரைஷியிடமிருந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் தமது காப்பாளரின் அனுமதி இல்லாமல் செல்வாரோ
அவர் குரேஷியர்களின் பக்கம் திருப்பி அனுப்பி வைக்கப்பட வேண்டும் என்பதாகும். இந்த அரபி சொற்களில் ஆண் என்ற சொல் வெளிப்படையாக எடுத்துரைக்கப்படவில்லை என்றாலும் அரபி மொழியை பற்றி ஆரம்ப அறிவை கொண்டவருக்கும் கூட அரபி மொழியில் மற்ற மொழிகளைப் போன்று அல்லாமல் ஆண் பெண் என்று இருவருக்கும் தனித்தனியான சொற்றொடரும் குறிச்சொற்களும் பயன்படுத்தப்படுவதை அறிவார். மேற்கூறப்பட்ட வாக்கியத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை ஆண்களுக்கான சொற்றொடரும் ஆண்களுக்கான குறிச்சொற்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஆகவே உடன்படிக்கை எந்த மொழியில் எழுதப்பட்டுள்ளதோ அதன் அடிப்படையை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது இந்த வாக்கியத்தில் கூறப்பட்ட சொல் ஆண்களை மட்டுமே குறிக்குமே என்று ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிக்காது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சில சந்தர்ப்பங்களில் பொதுவான வாக்கியத்தில் ஆண்பால் சொற்றொடரை பேசுவதால் அது ஆண் பெண் இருவரையும் குறிக்கிறது தான். ஆனால் நாம் எந்த வாக்கியத்தை பற்றி விவாதிக்கிறோமோ அதில் அவ்வாறான எந்த வாக்கியமும் இல்லை என்பது வெளிப்படை. அது ஒப்பந்தத்தினுடைய வாக்கியமாகும். அதற்கு சட்டத்திற்கான அந்தஸ்து இருந்தது. இன்னும் கூறுவதென்றால் அதைவிடவும் உயரிய அந்தஸ்து இருந்தது. ஏனென்றால் அதில் உள்ள ஒவ்வொரு சொல்லும் சிந்தித்து யோசித்து வைக்கப்படுகின்றது. அதில் பயன்படுத்தப்படும் சொற்கள் இரு பிரிவினரின் குறுக்கு கேள்விகள் மற்றும் ஒப்புதலுக்கு பிறகு பயன்படுத்தப்படுகின்றன. ஆகவே இவ்வாறான வாக்கியங்களில் வரையறைக்குட்பட்ட குறிப்பானதை குறிக்கின்ற பொருளைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். எவ்வாறு காஃபிர்களின் பிரதிநிதிகள் குறுக்கு கேள்விகளை கேட்டார்கள் என்ற விபரத்தை கடந்த குத்பாவில் நாம் பார்த்துவிட்டோம். ஆகவே எவ்வாறு இருப்பினும் இந்த உடன்படிக்கையில் உள்ள சொல் ஆண்களை மட்டும்தான் குறிக்கும், ஆண்கள் பெண்கள் இருவரையும் குறிக்காது என்ற முடிவுதான் இதிலிருந்து கிடைக்கிறது. அது மட்டுமின்றி ஏற்கனவே கூறப்பட்டது போன்று பெண் பலவீனமானவள் ஆவாள். பொதுவாக அவள் தம் கணவன் அல்லது உறவினராக இருக்கும் ஆண்களின் கருணையின் கீழ் இருக்கிறாள். அவளை திரும்ப அனுப்பி வைத்தல் என்பது அவள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தம் கைகளால் அவளை குஃபர் மற்றும் ஷிர்க்குக்கு அனுப்பி வைப்பதற்கு சமமாகும். இது கருணை மற்றும் பரிவு ஆகியவற்றிற்கு எதிரானது மட்டுமின்றி நீதி மற்றும் நியாயத்தை விட்டு விலகியதும் ஆகும். ஓர் ஆண் அனுப்பி வைக்கப்படும் போது மக்கத்து காஃபிர்கள் அவருக்கு பல்வேறு விதமான தண்டனைகளையும் துன்பங்களையும் கொடுப்பார்கள் என்ற அபாயம் இருந்த போதிலும் ஆண்தான். அவர் தம் துன்பங்களை எதிர்கொள்வதற்கு அதிக ஆற்றல் கொண்டவராக இருக்கின்ற அதே வேளையில் அவசியத்திற்கேற்ப அவர் எங்கேயாவது ஒளிந்து கொண்டோ அல்லது தப்பி ஓடியோ அல்லது கூட்டத்தை திரட்டியோ தம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வழியை தேடிக்கொள்வார். உதாரணமாக அபூபசீர் அவர்கள் செய்தது போன்று. ஆனால் ஓர் ஆதரவற்ற பெண்ணால் என்ன செய்துவிட முடியும்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்று நிர்பந்தத்திற்கு ஆளாகி அவள் இஸ்லாத்தை விட்டு விலகிவிடுவாள் அல்லது மரணத்தை தேடிக்கொள்வாள். இவ்வாறான சூழ்நிலையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போன்ற கருணையும் பரிவும் கொண்ட ஒருவர் உதவியும் ஆதரவும் அற்ற முஸ்லிம் பெண்களை அநியாயக்காரர்களான காஃபிர்களின் பக்கம் திருப்பி அனுப்புவது முற்றிலும் சாத்தியமற்ற விஷயமாகும். ஆகவே எது நடைமுறைப்படுத்தப்பட்டதோ அது உடன்படிக்கையின் சொற்களுக்கு உட்பட்டு முற்றிலும் சரியானதாக இருந்தது மட்டுமின்றி நீதி, நியாயம், கருணை மற்றும் பரிவு ஆகியவற்றின் அடிப்படையிலும் முற்றிலும் பொருத்தமானதாகவும் சரியானதாகவும் இருந்தது. அநீதிக்குள்ளான ஆதரவற்ற பெண்களை பாதுகாக்கும் இவ்விஷயத்திலும் கூட ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களின் ஏளனம் செய்யும் நாவுகள் விட்டு வைக்கவில்லை. மிகவும் பரிதாபத்திற்குரிய வெட்கப்பட வேண்டிய இந்த செயலை தவிர வேறு ஒன்றும் ஆட்சேபனை செய்யக்கூடியவர்களின் பங்கில் வரவில்லை. இரண்டாவது ஆட்சேபனை அபூபசீர் அவர்களின் சம்பவத்துடன் தொடர்புடையது ஆகும். ஆனால் சிந்தித்து பார்த்தால் இந்த ஆட்சேபனையும் முற்றிலும் அற்பமானதும் பலவீனமானதும் ஆகும் என்று தெரிய வருகிறது. மக்கத்து காஃபிர்களில் இருந்து எந்த நபர், அதாவது எந்த ஆண் மதீனாவுக்கு தப்பி வந்தாலும் அவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்கு மதீனாவில் புகலிடம் கொடுக்கப்படாது, அவரை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செய்திருந்தார்கள். ஆனால் கேள்வி என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உடன்படிக்கைக்கு எதிராக நடந்து கொண்டார்களா என்பதாகும். ஒருபோதும் கிடையாது. அன்னார் அந்த ஒப்பந்தத்தை எந்த அளவுக்கு முழுமையாகவும் மகத்தான முறையிலும் பேணி நடந்தார்கள் என்றால் இதற்கு ஒப்பான ஒரு முன்மாதிரியை உலகத்தால் எடுத்துக்காட்ட இயலாது. சிந்தித்து பாருங்கள். அபூபசீர் இஸ்லாத்தின் உண்மையை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து தப்பி ஓடினார். காஃபிர்களின் அநீதியில் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கும் தம் ஈமானை காப்பாற்றுவதற்காகவும் ஒளிந்து மறைந்து மதீனாவை வந்தடைந்தார். ஆனால் அவருடைய அநீதி செய்யக்கூடிய உறவினர்களும் அவருக்கு பின்னாலேயே வந்தடைந்தார்கள். வாளின் அழுத்தத்தினால் இஸ்லாத்தின் உண்மையை விட்டு அவரை விலக்கி வைப்பதற்காக பலவந்தமாக அவரை திரும்ப அழைத்துச் செல்ல நினைத்தார்கள். அதனால் இந்த இரு தரப்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஆஜரானார்கள். அபூபசீர் மெல்லிய குரலிலும் அச்சமுற்ற தொனியிலும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இறைவன் எனக்கு இஸ்லாம் எனும் அருளை வழங்கியுள்ளான்.
நான் மக்காவுக்கு திரும்பிச் செல்வதால் எப்படிப்பட்ட துன்பமான ஆபத்தான வாழ்க்கையை எதிர்கொள்ள நேரும் என்பதை தாங்கள் அறிவீர்கள். இறைவனுக்காக என்னை திருப்பி அனுப்பாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் இதற்கு எதிராக அபூபசீரின் உறவினர்கள் அன்னாரிடம், எங்களுடைய எந்த ஓர் ஆணும் மதீனாவுக்கு வந்தாலும் அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று தங்களுக்கும் எங்களுக்கும் இடையில் ஓர் உடன்படிக்கை ஏற்பட்டுள்ளது என்று கோரிக்கை வைத்தார்கள். அபூபசீரின் துன்பமும் தம் சஹாபிகளின் தன்மானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்முன்னே இருந்தது. அன்னாருடைய உணர்வுகளும் அன்னாருடைய உள்ளத்தில் பொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அமானிதம் மற்றும் நம்பிக்கையின் உருவமாக திகழ்ந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் வாக்குறுதியில் மலையைப் போன்று உறுதியாக நின்றவாறு, அபூபசீரே, நாம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருப்பதை தாங்கள் அறிவீர்கள். நமது மார்க்கத்தில் வாக்குறுதி மீறுதல் ஆகுமானதன்று என்று கூறினார்கள். பாருங்கள், ஒருவருடைய உயிர் பற்றிய கேள்வி வருகிறது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நமது மார்க்கத்தில் வாக்குறுதி மீறுதல் ஆகுமானதன்று என்று பதில் கூறுகிறார்கள். நாம் சின்ன சின்ன வாக்குறுதிகளை கூட மீறுகிறோம். நம்முடைய ஈமானிய நிலை எவ்வாறு உள்ளது என்று நாம் சிந்திக்க வேண்டும். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம், நீங்கள் அந்த மக்களுடன் சென்று விடுங்கள். நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இஸ்லாத்தில் நிலை பெற்றிருந்தால் இறைவன் உங்களுக்காகவும் உங்களைப் போன்ற ஆதரவற்ற பிற முஸ்லிம்களுக்காகவும் அவனே ரட்சிப்பிற்கான ஒரு வழியை திறந்து வைப்பான் என்று கூறினார்கள். அந்த ரட்சிப்புக்கான வழி திறந்ததை நாம் கண்டோம். நபி அவர்கள் இந்த வழிகாட்டலை கேட்ட அபூபசீர் மக்காவாசிகளுடன் திரும்பிச் சென்று விட்டார்கள். மக்கா செல்லும் வழியில் தம்மை சிறைபிடித்து சென்றவர்களுடன் ஏற்பட்ட மோதலில் அவர் வெற்றி பெற்று மறுபடியும் திரும்பி வந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை பார்த்த உடனேயே கோபத்துடன், வைலு உம்மிஹி மிஸ் அர ஹர்பின் லவ் கான லஹு அஹது என்று கூறினார்கள். அதாவது, இவரின் தாய்க்கு கேடு உண்டாகட்டும், இவரோ போரின் நெருப்பை மூட்டுகிறாரே, யாராவது இவருக்கு புரிய வைத்தால் நன்றாக இருக்குமே என்றார்கள். இந்த சொற்களை கேட்டவுடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்மை என்னவானாலும் திருப்பி அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று உறுதியாக அவர் புரிந்து கொண்டார். அவர் மதீனாவை விட்டு ஒளிந்து மறைந்து வெளியேறி வெகு தொலைவில் இருந்த தனியான வேறொரு இடத்தை தமது தங்குமிடமாக ஆக்கி கொண்டார். இப்போது இந்த அனைத்து சம்பவங்களையும் நீதியின் கண்கொண்டு பார்க்கும்போது இதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலையீடு ஏதும் இல்லை என்பதையும் அன்னாருக்கு எதிராக எவ்வித ஆட்சேபனையும் எழ முடியாது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம். உண்மை என்னவென்றால், அன்னார் தம் உணர்வுகளை காயப்படுத்தியவாறு உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அபூபசீர் அவர்களை திரும்ப அனுப்பி வைத்தார்கள். எப்படிப்பட்ட மகத்துவமான சொற்களை கூறி திரும்ப அனுப்பி வைத்தார்கள் என்றால், உலக வரலாற்றில் இதற்கு ஒப்பான ஒன்றை நம்மால் காண இயலாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் உணர்வுகளை காயப்படுத்தியது மட்டுமின்றி தமது சஹாபிகளின் உணர்வுகளையும் அபூபசீருடைய உணர்வுகளையும் காயப்படுத்தியவாறு உடன்படிக்கையை நிறைவேற்றினார்கள். பிறகு அபூபசீரே மக்காவாசியிடமிருந்து விடுதலையாகி வேறொரு இடத்திற்கு சென்று விட்டார் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஆட்சேபனை செய்வதற்கு இதில் என்ன உள்ளது? மக்காவிலிருந்து தப்பி ஓடக்கூடிய நபர் எங்கிருந்தாலும் அவரை மக்காவுக்கு கொண்டு சேர்க்கின்ற பொறுப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாரும். அன்னார் அதற்கு உட்பட்டவர் ஆவார்கள் என்று கூறும் வகையில் உடன்படிக்கையில் ஏதேனும் நிபந்தனை உள்ளதா என்ன? அந்தோ பரிதாபம்! இஸ்லாத்தின் எதிரிகள் எந்த விஷயத்திலும் இஸ்லாத்துடன் நீதியுடன் நடந்து கொள்ளவில்லை. அபூபசீரால் உருவாக்கப்பட்டிருந்த அந்த புகலிடத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை பிறப்பித்து, நீங்கள் மக்காவுக்கு திரும்பிச் செல்லுங்கள் என்று கூறாத காரணத்தினால் வெளிப்படையாக உடன்படிக்கையின் சொற்களை அன்னார் முறிக்கவில்லை என்றாலும் கூட அதன் ஆன்மாவை முறித்து விட்டார்கள் என்று ஆட்சேபனை செய்யப்படும் என்றால், இதுவும் ஒரு பலவீனமான ஆட்சேபனை என்று வேறில்லை என்றுதான் கூற முடியும். இந்த ஆட்சேபனையும் முற்றிலும் அறிவீனமான ஆட்சேபனையாகும். ஆட்சேபனையின் சொற்களும் அந்த சொற்களின் ஆன்மாவும் இதை மறுக்கிறது. உடன்படிக்கையில் இருந்த நிபந்தனை என்னவென்றால், மக்காவை சார்ந்த ஒரு முஸ்லீம் தப்பித்து மதீனா வந்துவிட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை திருப்பி அனுப்பி வைத்து விடுவார்கள் என்பதாகும். இது தெளிவாக நிரூபிப்பது என்னவென்றால், இந்த நிபந்தனையின் நோக்கமும் இலக்கும் என்னவாக இருந்ததென்றால், அப்படிப்பட்ட ஒரு நபர் முஸ்லீமாக இருந்தாலும் மதீனாவின் இஸ்லாமிய அரசின் எல்லைக்குள் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். அதாவது, கொள்கை ரீதியாக அவர் முஸ்லீமாக இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் மதீனத்து அரசுக்குள் அவரை சேர்க்கக்கூடாது என்பதாகும். ஆகவே அவ்வாறான நபர் உடன்படிக்கையின் நிபந்தனைகளின் கீழ் மதீனாவின் இஸ்லாமிய ஆட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு அவர் எங்கிருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கட்டளையிட்டு அவரை திருப்பி அனுப்பி வைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது எவ்வாறு சரியானதாகும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு நபரை மதீனாவில் வைத்துக் கொள்கிறார் என்றால் அன்னார் மீது ஆட்சேபனை எழ முடியும்.
உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒருவர் முஸ்லீமாக இருந்தாலும் அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் அரசாட்சிக்குள் சேர்க்கக்கூடாது என்பது நிபந்தனையாகும். ஆகவே அன்னார் அந்த நபரை தம் மதீனத்து ஆட்சியை விட்டு வெளியேற்றி மக்காவாசிகளின் கையில் ஒப்படைக்கிறார்கள். மதினாவை விட்டும் வெளியேற்றுகிறார்கள். அவ்வாறு இருந்தும் அன்னாரின் மீது ஆட்சேபனை செய்யப்படுகிறது. அன்னார் அந்த நபரை தம் ஆட்சியின் கீழ் இணைத்து கொண்டு அவருக்கு ஏன் கட்டளை இடவில்லை என்று அன்னார் மீது ஆட்சேபனை செய்யப்படுவது எவ்வளவு பெரிய அநீதியாகும் என்று பாருங்கள். ஆகவே அரசியல் ரீதியாக இது எந்த அளவு பலவீனமான பொருளற்ற ஆட்சேபனை என்றால் எந்த ஒரு புத்திசாலி மனிதனும் இதன் பக்கம் கவனம் செலுத்த மாட்டான். உண்மை என்னவென்றால் ஹிஜ்ரத் செய்து வரக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமுக்கும் மதினாவுக்குள் புகலிடம் தரக்கூடாது என்று காஃபிர்கள் சார்பாக உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட இந்த அறிவற்ற நிபந்தனையை இறைவன் அவர்களுக்கே தண்டனையாக ஆக்கி அவர்களை பார்த்து, எம்முடைய தூதரோ எந்நிலையிலும் உடன்படிக்கையை பேணி வந்தார். ஆனால் நீங்கள் உங்களது வழியிலேயே முட்களை வைத்து விட்டீர்கள். உங்களால் உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை கொண்டே உங்களுடைய கைகளை வெட்டி கொண்டுள்ளீர்கள் என்று இறைவன் கூறினான். மக்காவில் இருந்து எந்த ஓர் ஆணும் முஸ்லீமாகி மதினாவுக்கு சென்றால் அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்குள் வைக்கக்கூடாது. அவர் மதினாவின் அரசாட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டவராக கருதப்பட வேண்டும் என்று நீங்கள் தான் கூறினீர்கள். இப்பொழுது அதே நாவை கொண்டு மதீனத்து அரசாட்சியை விட்டு வெளியேற்றப்பட்ட அந்த நபர்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு அவர்கள் மீது தம் அரசாட்சியை நிலைபெறச் செய்து அவர்களை மக்காவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று கூறுவது முற்றிலும் அறிவீனமான விஷயமாக உள்ளது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறான நபர்களின் ஆன்மாக்கள் மீதும் அவர்களின் மறுமை சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மீதும் சந்தேகத்திற்கிடமின்றி கண்காணிப்பாளராக இருந்தார்கள், ஆட்சியாளராக இருந்தார்கள். ஆனால் அவர்களின் அரசியல் அமைப்பு மற்றும் அவர்களின் உலக விவகாரங்களில் கண்காணிப்பாளராக இருக்கவில்லை. அரசியல் ரீதியாக, ஆட்சி ரீதியாக, சட்ட ரீதியாக அவர்கள் மீது அன்னாருக்கு எந்த உரிமையும் இருக்கவில்லை. தனியாக புகலிடம் அமைத்து கொண்ட அவர்கள் முஸ்லிம்கள் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. ஆன்மீக ரீதியாக அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பையத்தில் இணைந்து முஸ்லிமாகி நம்பிக்கை கொண்டவர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் அரசியல் ரீதியாக அவர்கள் உங்களை சார்ந்தவர்கள் கிடையாது என்று அந்த காஃபிர்கள் தான் நிபந்தனை வகுத்தார்கள். அதை அன்னாரும் சரி என்று ஏற்றுக்கொண்டார்கள். காஃபிர்களே, நீங்களே அந்த மக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அரசாட்சியை விட்டு வெளியேற்றி விட்டீர்கள். பிறகு அன்னாரின் மீது ஆட்சேபனை செய்வதற்கு இதில் என்ன உள்ளது? எவ்வாறு இருப்பினும் இது மக்கத்து குறைஷியர்களின் சூழ்ச்சியாக இருந்தது. அது அவர்களின் பக்கமே திரும்பியது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்வு எந்நிலையிலும் தூயதாக இருந்தது, தூயதாக இருக்கிறது. உடன்படிக்கையின் சொற்களையும் அன்னார் நிறைவேற்றினார்கள். அபூபசீர் அவர்களை மக்காவாசிகளின் வசம் ஒப்படைத்தவாறு அவரை மதீனாவை விட்டு வெளியேற்றி விட்டார்கள். அதேபோன்று அந்த உடன்படிக்கையின் நிபந்தனையினுடைய அசல் நோக்கமாக இருந்து அதன் ஆன்மாவையும் நிறைவேற்றினார்கள். அபூபசீர் மற்றும் அவர்களின் தோழர்களை தம் அரசாட்சியின் வட்டத்தை விட்டு வெளியே வைத்து விட்டார்கள். ஆகவே எல்லா வகையிலும் அன்னார் உண்மையாளர்களாக இருந்தார்கள். மக்கத்து காஃபிர்கள் தாம் விரித்த வலையிலே தாமே சிக்கிக் கொண்டார்கள். இறுதியில் அவர்கள் இழிவடைந்து அன்னாரிடம் வந்து, நாங்கள் இந்த நிபந்தனையை ஒப்பந்தத்தில் இருந்து நீக்கிவிடுகிறோம் என்று கூறினார்கள். வைலு உம்மிஹி மிஸ் அர ஹர்பின் லவ் கான லஹு அஹது, அதாவது அவருடைய தாய்க்கு கேடு உண்டாவதாக. இவரோ போர் நெருப்பை தூண்டுகிறாரே, இவருக்கு யாராவது புரிய வைத்தால் நன்றாக இருக்குமே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சொற்களில் அபூபசீருக்கு சூசகமாக அன்னார் கட்டளையிட்டார்கள் என்று யாராவது கூறுவார் என்றால், அதாவது அந்த சொற்களில் அபூபசீரிடம் சூசகமாக நீங்கள் தனியாக ஒரு குழுவை உருவாக்கி கொண்டு குறைஷியர்களுடன் போரை ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் என்று அன்னார் கூறினார் என்றும் ஆட்சேபனை செய்யப்படுகின்றது. இது முற்றிலும் அநீதியும் அசுத்தமான சிந்தனையும் ஆகும். இந்த சொற்களோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மைக்கு சான்றாகவும் அவசியமற்ற போரை கண்டு அன்னார் வெறுப்படைந்ததற்கு சான்றாகவும் உள்ளது. இவர் போரை தூண்டிவிட நினைக்கிறாரா என்ன என்றுதான் அன்னார் கேட்டார்கள். நீங்கள் போரை தூண்டிவிடுங்கள் என்று அவருக்கு சூசகமாக கூறவில்லை. அபூபசீரின் நடவடிக்கையில் இருந்து அன்னார் முற்றிலும் நிரபராதியாகவும் அவருடைய செயலை கண்டு விருப்பமின்மையை வெளிப்படுத்தியவராகவும் இருந்தார்கள் என்பதையே இவை நிரூபிக்கின்றன. அதுவல்லாமல் மறைவாக சூசகமாக அவரை ஒருபோதும் அன்னார் தூண்டவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபசீரை பார்த்து இறுதியாக கூறிய சொற்களில் லவ் கான லஹு அஹது என்று கூறினார்கள். அதன் பொருள் அவருக்கு ஏதேனும் ஒரு தோழர் கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்பதாகும். இதிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் அபூபசீருக்கு ஏதாவது ஒரு கூட்டாளி கிடைத்தால் அவர் போரின் நெருப்பை தூண்ட முடியுமே என்பதாக இருந்தது என்றும், அந்த கூற்றில்
போரை தூண்டி விடுவதன் பக்கம் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றும் சர் வில்லியம் முயர் கருதுவது போல் யாராவது கருதினால் அதற்கான பதில் என்னவென்றால், முதல் விஷயம், நாம் வரலாற்று ரீதியாக எந்த பொருளை கொடுத்தோமோ அது அரபி வாக்கியத்திற்கு முற்றிலும் பொருத்தமானதாக இருந்தது. இதற்கான உதாரணங்கள் ஹதீஸிலும் அதிகமான அளவில் காண கிடைக்கின்றன. அது மட்டுமின்றி சர் வில்லியம் முயர் அவர்கள் எந்த பொருளை கொடுக்கிறாரோ அந்த பொருளை ஒரு வாதத்திற்காக நாம் ஏற்றுக்கொண்டாலும் வாக்கியத்தின் முன்பின் உள்ள சொற்றொடர்களை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது அதற்கான பொருள் எவ்வாறு அமைய வேண்டும் என்றால், அபூபசீருக்கு அவருடைய சிந்தனைக்கு ஏற்ற தோழர் கிடைத்துவிட்டால் அவர் போர் நெருப்பை தூண்டி விட்டு விடுவாரே. ஆனால் மதீனாவில் அவ்வாறான தோழர் எவரும் கிடையாது, இறைவனுக்கு நன்றி என்பதே அதன் பொருளாகும். அவருக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் அவருடைய சிந்தனையை ஏற்ற எவரும் நம்மிடம் இல்லை, அது நல்லதே என்பதுதான் அதனுடைய பொருளாகும். ஆகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நோக்கம் அபூபசீருக்கு கண்டனம் தெரிவிப்பதாக இருந்ததே அன்றி போரை தூண்டுவதாக இருக்கவில்லை என்பதற்கு அந்த சொற்றொடரின் முன்பின் சொற்களும் அதனுடைய ஆரம்ப வரிகளும் அதற்கு போதுமான சான்றாக இருக்கின்றன. இன்ன நபருடைய தாய்க்கு கேடு உண்டாகட்டும், அந்த நபரோ போரின் நெருப்பை தூண்டுகிறாரே என்று தம் கூற்றை கோபத்துடனும் கண்டனத்துடனும் ஆரம்பிக்கின்ற ஒருவர் அதற்கு பிறகு எல்லாம் சரிதான், நீங்கள் போர் நெருப்பை தூண்டிவிட்டுக் கொள்ளுங்கள் என்ற சொற்களை கூறுவாரா என்ன? ஆட்சேபனை செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அறிவை கை நழுவ விட்டுவிடக்கூடாது. மேற்கத்திய வரலாற்று ஆசிரியர்கள் படித்தவர்களாக இருப்பதாக வெளிப்படையில் தம்மை கூறிக்கொள்கிறார்கள். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச்சு வரும்போதோ இஸ்லாத்தின் வரலாற்றை பற்றி பேச்சு வரும்போது அறிவீனமான பேச்சுக்களை பேச ஆரம்பித்து விடுகிறார்கள். இவை அனைத்தையும் விட மிக பெரும் விஷயம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சொற்கள் அபூபசீர் மீது எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதாகும். அதற்கு அபூபசீர் என்ன பொருள் எடுத்துக்கொண்டார் என்பதாகும். ஆகவே அதை குறித்து அதே அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது, ஃபலம்மா சமிய தாலிக அரஃப அன்னஹு சயருத்துஹு இலைஹிம். அதாவது அபூபசீர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த சொற்களை கேட்டபோது அன்னார் தம்மை இப்பொழுது மறுபடியும் மக்காவாசிகளிடம் திருப்பி அனுப்பி வைத்து விடுவார்கள் என்று அவர் புரிந்து கொண்டார். ஆகவே அவர் ஒளிந்து மறைந்து அங்கிருந்து வெளியேறிவிட்டார். அந்தோ பரிதாபம், எந்த நபரை பார்த்து இந்த சொற்கள் கூறப்பட்டதோ அதற்கு அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் செயலை விரும்பவில்லை என்றும் அன்னார் தம்மை மக்காவை நோக்கி திரும்ப அனுப்பி வைத்து விடுவார்கள் என்றும் பொருள் கொண்டுள்ளார். ஆனால் 1300 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த கருணை உள்ளம் கொண்ட ஆட்சேபனை செய்யக்கூடிய இவர்கள் இதற்கு பொருள் கொடுக்கும்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபசீரிடம் தனி குழுவை உருவாக்கி போர் செய்யும்படி தூண்டிவிட்டார்கள் என்று கூறுவது எந்த அளவு மத துவேஷம் என பாருங்கள். அநீதிக்கும் ஒரு எல்லை இருக்க வேண்டும். நீதியை நிலைநாட்டுவதாக வாதிப்பவர்களின் இந்த இரட்டை வேட நிலைதான் எப்பொழுதுமே உலகில் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்காலத்திலும் இதே குழப்பங்கள் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அல்லாஹ் இன்றும் உலகத்திற்கு, குறிப்பாக முஸ்லிம்களுக்கு அறிவை வழங்குவானாக, தஜ்ஜாலிய குழப்பங்களில் இருந்தும் காப்பாற்றுவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.